ஆங்கில ஆட்சியாளர்களுடன் இணைந்து ஆதித்தமிழர் எழுச்சி கருத்துருக்கள் போன்ற பல்துறை விழிப்புணர்வு ஒரு பைசா தமிழன் இதழ்வழி வழங்கினார். சமூக மேம்பாடுகள் தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்திய நாட்டு மக்களிடையே கொலை, கொள்ளை, தீவைப்பு, வன்முறைகளுக்கு அடிப்படையாக காணப்படுபவை சாதி, மத, தீண்டாமை கொடுமைகளேயாகும். தாழ்த்தப்பட்டோரை விழுத்திடச் செய்ய சாதிகள், மதங்கள், வேதங்களின் உட்பொருள்களை இலக்கிய, இலக்கண, காப்பிய நூல் சான்றுகளை காட்டி இவை விலக்கப்பட வேண்டியவை என புத்தெழுச்சியை இதழ்வழி காட்டினார். மக்களும் அவர்தம் நோக்கங்களும் பெருமைப்படத்தக்கதாக இருக்க வேண்டும். மக்கள் அந்நிலையை எய்த மாமனிதரான அறிவாற்றல் பெற்ற தலைவராக, நன்னெறிகளை கடைபிடிப்பவராக ஒரு வழிகாட்டி அவர்களுக்கு வேண்டும். அத்தகைய பண்பாளர் புத்தரே என பூர்வ தமிழொலி அல்லது புத்தரது ஆதிவேதம் என்னும் தொடர் கட்டுரைகளின் மூலம் வழங்கினார். பௌத்த நெறியின் மூலம் சமுதாயத்தை ஒருங்கிணைப்பதும் கல்வி நாட்டத்தையே நெஞ்சில் பதிப்பதும் தான் அடிப்படை என்பதை பண்டிதரின் எழுத்தும் பேச்சும் ஆராய்ச்சி திறனாய்வுகளும் ஒரு பைசா தமிழன் இதழின் மூலம் வெளிப்பட்டன. சீலமிக்க ஞானிகள், தீநெறி வாய்மை நிறைந்த விவேகிகள், அன்பு மிகுந்த ஆழ் சிந்தனை அரசர்கள், அறிவு, அருள், நன்னெறி, ஒற்றுமையுள்ள குடிகள் இருக்க வேண்டும் என்பது பண்டிதரின் மக்கள் விழிப்புணர்வு கொள்கையாகும். சீலமிக்க ஞானிகள், நீதி நெறி வாய்மை நிறைந்த விவேகிகள், அன்பு மிகுந்த ஆழ் சிந்தனை அரசர்கள், அறிவு, அருள், நன்னெறி, ஒற்றுமையுள்ள குடிகள் இருக்க வேண்டும் என்பது பண்டிதரின் மக்கள் விழிப்புணர்வு கொள்கையாகும். 19/6/1907 ஒரு பைசா தமிழன். சாதி பெரிது, சமத்துவம் பெரிதென ஒரு மனிதன் வெளிவருவதை பார்க்கலும் வித்தை பெரிது, விவேகம் பெரிதென்று வெளிவருவானாயின் அவனையே மனிதரில் உயர்ந்தோர் என கூறலாம் என அயோத்திதாசர் எடுத்துரைத்தார். அமெரிக்காவில் சொந்த நேரத்தில் பயிரிடுவோர் 87%. ஆனால் நம் நாட்டிலோ 5% குறைவு. வேளாண்மை எப்படி விருத்தி அடையும், அடிமையால் எப்படி அதிக விளைச்சலை காண முடியும் என வினவுகிறார் அயோத்திதாச பண்டிதர் அவர்கள். ஒவ்வொரு ஆண்டும் நம் நாட்டில் சாதி, மதம், கோவில்களால் தான் சண்டை, குழப்பங்கள், கொலை, கொள்ளை, தீவைப்புகள் நடைபெறுகின்றன. சான்றாக திருவரங்கம் கோவில் ஆழ்வார் சுவாமி ஊர்வலத்தில் வடகலை, தென்கலை நாம பிரச்சனை ஏற்பட்டு வைணவர்க்குள் சண்டை மூழ்கிறது. ஆழ்வார் கழுத்து நகை களவாடப்படுகிறது. ஆழ்வார் சிலையையும் தெருவில் போட்டனர். வழக்கு நீதிமன்றம் செல்கிறது என்பதை காட்டி சுவாமிகளை தொழுவதில் சண்டை பிடிப்போர் சுயராஜ்யம் கொடுத்தால் சும்மா இருப்பாரா என்ற வினாவையும் மக்கள் முன்வைத்தார். சுதந்திரம் வேண்டாம் என்பது பண்டிதரின் குறிக்கோள் அல்ல. கோவில் விழாக்களால் குழப்பங்களும், அடிதடியும், வன்முறைகளும், பழிவாங்கல்களும் நடக்கக்கூடாது என்பதே ஆகும். பெண்கள் மேம்பாடு. கணவனும் மனைவியும் சொற்ப கல்வியாவது பெற்றிருக்க வேண்டும். குறிப்பாக பெண்கள் கல்வியறிவு பெற்றிருக்க வேண்டும் என்கிறார். இவ்வகை சிறந்த எண்ணமுடைய 1000 பேர் கூடி ஆளுக்கு ₹10 நன்கொடை அளித்து ₹10,000 அதன் மூலம் வேலையிலும் கல்வியிலும் பழகியுள்ள இந்து பெண்களுக்கு ₹10 அல்லது 15 சம்பளம் கொடுத்து, அன்றைய கால நிலை 100 ஆண்டுகளுக்கு முன்பு 10 அல்லது 15 சம்பளம் கொடுத்து வீடுகள் தோறும் சென்று பெண்களுக்கு விவேக விருத்தி செய்வார்களாயின் கவலையும் கலகமும் இல்லாமல் சுகமடையலாம். சுறுசுறுப்புள்ள இந்து பாலிகா போதனா பெண்களை கண்டெடுங்கள். அவர்களை பாதுகாக்கும் பொருள்களை வழங்குங்கள். ஆதரிக்கும் கூட்டத்தை கூட்டுங்கள். இதுவே சுதேச முதற் சீர்திருத்தம் எனப்படும் என்கிறார். தாழ்த்தப்பட்டோருக்கு தொழுக்கட்ட தண்டனை 1816 அளவிலிருந்து தொடர்ந்தது. பண்டிதரின் முயற்சியால் தொழுக்கட்ட தண்டனை நீக்கப்பட்டது. சுதேசியம் என்பது சுயராஜ்யம் என்பதும் ஒற்றுமையால் தான் நிலைக்கும். நமது தேச ஒற்றுமை கேட்டினை நடைமுறையில் கண்டுகொண்டு உள்ளோமே என எள்ளல் இடித்துரை செய்கிறார். சாதி மதமற்ற அரண், சமய வேதமற்ற அகழி, ஒற்றுமை கொண்ட படை ஒரு 100 உடையானே வெற்றியாளன் என்பது திண்டம் என்கிறார். தமிழ்ச்சங்க வெளியீடான செந்தமிழ் தொகுதி 3 பகுதி 8 பக்கம் 318 இதழில் வெளிவந்த ராஜாம்பாள் நூலின் கதை கருத்து பக்கம் 34. சாஸ்திரி வீட்டில் பாம்பு நுழைந்து விட்டது என்பது அதை அடிக்க பண்ணை பறையன் ஏவப்படுகிறான். பறையன் பாம்பை கண்டு நடுங்கவில்லை. சாஸ்திரி வீட்டை விட்டு லட்சுமி போய்விடுவாள் என்று நடுங்கினான் என எள்ளலும் சாதி சமய சாடலும் கலந்த தாழ்த்தப்பட்ட மக்களை விழுத்தி செய்கின்றார். பிளேக் நோய் கண்டால் அந்த வீட்டின் தலையை கொளுத்தி விடுவது வழக்கம். பிளேக்
பனைமுகரி என்று சுட்டுகின்றார். பிளேக் நோயை கட்டுப்படுத்த வீட்டை கொளுத்த தேவையில்லை, மஞ்சள் தூள் தூவுதல், வால்மிளகு, வேப்பம்பட்டையை கொளுத்து புகை காட்டுதல் வேண்டும் என வழிமுறை கூறுகின்றார் சித்த மருத்துவ செம்மல் அயோத்திதாச பண்டிதர். ஒரணா நிக்கல் நாணயம். ஒரணா நிக்கல் நாணயத்தை வாங்க மறுத்த வரட்டு வண்டிக்காரனுக்கு அன்றைய அரசு ஊழியரால் 2 மாத சிறை தண்டனை கிடைத்தது. நாணயம் புதிதாக வந்துள்ள செய்தியை சமூகத்திற்கு எடுத்துரைக்காதவர்களிடத்தில் சுயராஜ்யம் கொடுக்கப்பட்டால் வரட்டி வண்டிக்காரன் நிலைதான் மற்றவர்க்கும் என இதில் துணிவான பல்வித எடுத்துரைகள் செய்தார். பரமார்த்த குருவும் சீவாத்ம சீடர்களும் ஓமை உருவக கருத்துக்களை வழங்கினார். சாஸ்திரி வீட்டில் வந்துள்ள பாம்பு, உயிர்த்தெழல் போன்ற பல்வகை கட்டுரைகளும் ஈனப்பறையர் என குறிப்பிட்ட பாடலை காரணம் காட்டி மறுத்துரைத்ததின் மூலமும் சமூக அவலங்களை வெளிப்படுத்தி குறிப்பாக அடித்தள பாமர மக்களாகிய ஆதித்தமிழருக்கு விழிப்புணர்வுகளை வழங்கி தலைநிவரச் செய்தார். சமய மேம்பாடுகள். நாற்சாதிகளை ஒதுக்கி வர்ண வேதங்களை களைந்து சமய நல்லிணக்கம் உண்டாக்க தமிழரின் பண்டைய நிலப்பிரிவுகளின் அடிப்படையிலேயே மக்களையும் அடையாளம் காண வேண்டும் என்கிறார். குறிஞ்சி நிலத்தார், முல்லை நிலத்தார், மருத நிலத்தார், நெய்த நிலத்தார் என்பவை அவை. இதற்கு சாதிகளுக்கு தீர்வு. 7 கடல்கள். சாதிகளை ஒட்டு என்றே குறிப்பிடுகின்றார் அயோத்திதாசர். இவ்வொட்டுகளை ஒழித்தால் கூட்டுறவு ஏற்படும் என்கிறார். மேலுலகம் 7 கடல்கள், பார்க்கடல், பரமன் பள்ளிகுழல், புராண நம்பிக்கைகளை களைந்து தெளிவுபடுத்த முன்கலை திவாகர் நிகழ்ந்து நூற்பாவை சான்றாக்குகின்றார். பார்க்கடல் என்று ஏதேனும் ஒன்று இருக்கும் என நினைக்காமல் நமக்குள் வழங்கும் தயிர், பால், நெய், கரும்புச்சாறு, தேன், உப்பு நீர், நல்ல நீர் இவற்றுக்கே கடல்கள் என்னும் பெயர்கள் அளித்துள்ளனர் என அறிந்து கொள்வீராக என்கின்றார். இதெல்லாம் சான்றுகளோடு சொல்றார். ஆட்டு மந்தைகள் புலிகளை அடைக்கலம், இந்த ஓமைகள், ஆட்டு மந்தைகள் புலிகளை அடைக்கலம் புகுதல் போல ஆரடா விட்டது மானியம் என்றால் நான் தான் விட்டுக்கொண்டேன் என்பது போல, இரும்பை துரு அரிப்பது போல, உமி குத்தி மணி தேடுவது போல, ஈட்டியின் முனையை காலால் உதைப்பது போல, உடைந்த மூங்கிலுக்கு முருங்கை கொம்பு முட்டு போல, ஞானமும் கல்வியும் நாழி அரிசியில், பசியில்லா வரங்கொடுப்போம் பழையது இருந்தால் போடும், பசியில்லா வரங்கொடுப்போம் பழையது இருந்தால் போடும், வெள்ளமெனும் வாயை நக்குவது போல என்ற பல்வேறு ஓமை உருவக தொடர்கள் மூலம் பாமரருக்கு கருத்து விளக்கங்களை வழங்கி தெளிவுண்டாக்கினார். தென்னிந்திய சாக்கிய பௌத்த சங்கத்தை பண்டிதர் தொடங்கிய 50 ஆண்டுகளுக்கு பிறகு அவரை தொடர்ந்த அறிஞர் அம்பேத்கர் 1956 புதிய பௌத்தத்தை தொடங்கினார். திருவள்ளுவரை இரு சாதிக்கு பிறந்தவர் என்னும் திட்டமிட்ட பொய்க்கதையாம் இழிவனை சுட்டிக்காட்டி திருத்தினார். திருவள்ளுவர் பௌத்தரே, அவர் எழுதிய நூல் திருக்குறளே என சான்றுகளுடன் நிலைநாட்டினார். லட்சுமி நரசு, ஆல்காட் போன்றோரை துணை கொண்டு சமய மேம்பாடுகளை செய்தார். யதார்த்த பிராமணர், வேஷ பிராமணர் என்னும் கட்டுரைகள் மூலம் சாதி இழிவு ஏய்ப்புகளை தெளிவுபடுத்தி உணர்வூட்டினார். ஆடி மாத அம்மன், தீபாவளி, சங்கராந்தி போன்ற கட்டுரைகளை வழங்கி ஆதி தமிழர்கள்